ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹோம்மேடு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு நம்ம வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் கேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கேக் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சலிச்சு எடுத்துக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நான் இங்கே அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 60லேருந்து 65 கிராம் இருக்கும். இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் டார்க் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நான் இதில் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணல. இதை நல்லா சலிச்சு எடுத்துக்க போகிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான பர்ஃபெக்டான கேக் உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் ஒரு 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்க போகிறேன். அப்போ கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் கிராம்ஸ் கணக்கில் கேக் பண்ணுறதில்ல. எனக்கு கப் மெஷர்மெண்ட்ஸ் தான் கரெக்டாக வரும். அதனால் நான் கப்பில் தான் மெஷர் பண்ணி போடுறேன். நான் ஒரு கப்பு 250 ml கப்பில் தான் அளந்திருக்கேன். அதில் 125 ml கப்பில் அரை கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பிளாக் ஃபாரஸ்ட் பஞ்சுக்கு நம்ம ஒரு காஃபி மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் சூடாக இருக்கிற பால் எடுத்திருக்கேன். லைட்டாக சூடாக இருக்கிற பால். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த காஃபி பவுடர் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான க்ளீனான பவுலில் நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். நம்ம அரை கிலோ கேக் பண்ணுறதுனால 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா நம்பர் 1 அப்படிங்கிற வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு 30 செகண்டுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் பொடி பண்ண சர்க்கரை எடுக்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக அரை கப்பு அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா க்ரீமியாக வரணும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும். இந்த பேக்கிங் சீரீஸில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட் கேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி எல்லா கேக் ரெசிபிஸுமே நான் போடுறேன். அரை கிலோ 1 கிலோ அந்த வெரைட்டியில் நான் எல்லாமே நான் போடுறேன். இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஒயிட் கலரில் க்ரீமியாக வரும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணால் போதும். நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் ஸ்பஞ்சு நமக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்பஞ்சில் நீங்கள் கேக் பண்ணும்போது. இப்போ சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் பேட்டர். பாருங்கள், க்ரீமியாக இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 செகண்டுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கேக் பேக் ஆகி வரும்போது கேக்குக்கு மேலே ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணுறோம்ல, அந்த டைமில் கரெக்டாக மிக்ஸ் ஆகலைன்னா ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணியாச்சு. நம்ம கேக் பேட்டரோட வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எப்போவுமே கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஒரு கட் கொடுத்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். பிகினர்ஸ்க்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம முட்டையை நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஓவர் மிக்ஸ் பண்ணோம்னா கேக்குக்கு ஹைட் கிடைக்காது. அதே மாதிரி கேக் ஹார்டான மாதிரி ஆகிடும். அதனால் பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த காஃபி மிக்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சாக்லேட் கேக்லலாம் காஃபி மிக்ஸ் சேர்க்கும்போது கேக்குக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். அதே மாதிரி கேக்கில் ஒரு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இந்த காஃபி மிக்ஸை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை 3 பேட்சாக பிரித்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பேட்ச் ஆட் பண்ணதுக்கப்புறம் காஃபி மிக்ஸ் ஆட் பண்ணேன். இப்போ செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக காஃபி பேட்ச் ஆட் பண்ணி கடைசியாக நம்ம முடிக்கிறது மைதாவில் தான் முடிக்கணும்.
இப்போ கடைசியாக இருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நம்ம வந்து பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு வந்து பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் சேர்த்து நல்லா அது வந்து பொங்கி வர டைமில் பேட்டரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம பண்ணும்போது கேக் பேட்டர் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக் ஸ்மெல் இருந்தாலும் போயிடும். இப்போ இதை வந்து உடனடியாக நம்ம வந்து பேட்டரில் சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வந்து பேக் பண்ண வச்சிடணும். நான் ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம இந்த பேக்கிங் சோடாவும் வினிகரும் சேர்த்த உடனே நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடணும். பேட்டர் வந்து வெளியெல்லாம் எடுத்து வைக்கக்கூடாது. இப்போ கேக் டின்னில் ஊற்றிட்டேன். நான் இங்கே 6 இன்ச் கேக் டின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கேக் பேக் பண்ண வச்சுருக்கோம்ல, அது ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து க்ரீமும் சுகர் சிரப்பும் ரெடி பண்ணிக்கலாம். இப்படி நம்ம பண்ணும்போது சீக்கிரமாக நம்ம வந்து கேக் வேலையை 45 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமில் 2 டீஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்து பீட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 1/2 கிலோ கேக்குக்கு கரெக்டாக இருக்கும். க்ரீம் வந்து ஸ்டிஃப் பீக்ஸாக வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இந்த டைம்லேயே நான் வந்து சுகர் சிரப்பும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்து பாயில் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. மேலே எதுவுமே ஒட்டவே இல்லை. நான் ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்குறேன். ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். கேக் ஸ்பஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இப்போ ஒரு 35 நிமிஷம் தான் ஆயிருக்கு. கேக்கும் பேக் ஆயிடுச்சு. க்ரீமும் ரெடி பண்ணிட்டோம். சுகர் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக சாக்லேட்டை வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே டார்க் காம்பவுண்ட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் துருவி எடுத்துக்கிறேன். இந்த சாக்லேட்டை நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது. ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து சாக்லேட் கிரேட் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். இப்போ சாக்லேட்டை இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம கேக்கை வந்து கூல் ஆனதுக்கப்புறம் 3 லேயராக கட் பண்ணிக்க போகிறோம். கேக் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கேக் வந்து பொடிஞ்சு போயிடும். இப்போ இந்த கேக்கோட ஸ்பஞ்ச் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி 3 லேயரும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஐசிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் வந்து 3 லேயராக கட் பண்ணியாச்சு. பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ ஐசிங் பண்ணுறதுக்காக டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிக்கலாம். அப்போ தான் கேக் ஐசிங் பண்ணும்போது நகராமல் இருக்கும். ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு அதை வந்து சுகர் சிரப் வச்சு நம்ம வெட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் கேக்கை வெட் பண்ணுறதை விட சாக்லேட் கேக்கை வந்து கொஞ்சம் அதிகமாக வெட் பண்ணணும். அப்போ தான் கட் பண்ணும்போது நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த விப்பிங் க்ரீம் எடுத்து அடுத்த லேயரில் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட்டை துருவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல, அது பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு. அதையும் நான் வந்து ஃபில்லிங்காக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக செர்ரீஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்த லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கலாம். அடுத்த லேயரில் வந்து க்ரீமும் உள்ள ஃபில்லிங்காக சாக்லேட்டும் செர்ரீஸும் சேர்த்துக்கலாம்.
இப்போ கடைசி லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து நான் க்ரம் கோட் பண்ணிக்கிறேன். க்ரம் கோட் வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக்கை வந்து வெளியே எடுத்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு சைட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சாக்லேட் வச்சு தான் கவர் பண்ண போகிறோம். அதனால ஓரளவுக்கு நான் கேக்கை ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சாக்லேட்டை கிரேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து கேக்கோட சைட்ஸில் எல்லாமே நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். பைப்பிங் பேக்கில் பெரிய ஒரு ஸ்டார் நாசல் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே வந்து க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு சிம்பிளான ஒரு டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான 1/2 கிலோ வெயிட் வர பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை 40லேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிட்டோம். சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கேக் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.